ஓம் நம சிவாய. என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். என் அன்பு உறவுகளே, உங்கள் வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் முதல் தொடங்க போகிற பெரிய மாற்றம். இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான வழக்கம் போல எப்பொழுதும் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை. ரொம்ப விசித்திரமானது, வித்தியாசமானது, இதுவரைக்கும் நீங்க பார்க்க முடியாத ஒரு காலகட்டம். இதெல்லாம் கொடுத்து வைத்தவர்களுக்கு அல்லது புண்ணியம் செய்தவர்களுக்கு அல்லது அதிர்ஷ்டசாலிகளுக்கு தான் இப்படியான ஒரு காலகட்டம் அமையும். முழிச்சுக்குங்க, வீழ்ச்சிக்குங்க. அப்படியான ஒரு அமைப்பு, அப்படியான ஒரு கிரக நிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு. ஏன்னா இப்படி கை பேத்துறேன், கொஞ்சம் அதிகமாக சொல்கிறனும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே திடீர்னு தான் நடக்குது. நீங்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டம், துன்பம், துயரம் அல்லது விபத்து, பிரச்சனைகள்லாம் உடனே வருது தானே. அதை நம்ம நம்புறோம்ல, நமக்கு மட்டும் ஏன் இப்படி திடீர்னு நடக்குது அப்படின்னு. அந்த மாதிரி தான் அதிர்ஷ்ட காலமும் பொற்காலமும் அற்புதமான காலமும் வரும். அதையும் நம்ம உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டோம் அல்லது தயாராக இருந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றிடலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய உங்கள் வாழ்க்கைங்கிறது உயர்ந்த நிலை வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. சரி, இந்த காலகட்டத்தில் ஒரு 5 கிரகங்கள் ஒரு அற்புதமான நகர்வுகளை செய்து, அதாவது அது இருக்கிற இடம் அல்லது நகரக்கூடிய இடங்கள், இப்படி 5 கிரகங்களும் இதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கையை மாற்ற போகுது. அதாவது குரு, சனி, ராகு, கேது, செவ்வாய், இந்த 5 கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுது? இந்த மாற்றத்தினால பணநிலை உயருமா? தொழில் வளருமா? எதிர்பாராத வெற்றி எப்படி கிடைக்கும்? வீழ்ச்சி காத்திருக்கா அல்லது வெற்றி காத்திருக்கா? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தின் கோச்சார ரகசியம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இது வரைக்கும் அலட்சியப்படுத்தினது மாதிரி இது அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த நிமிடம் எந்த பாதையில் நீங்கள் பயணம் செய்ய போகிறீங்க, எந்த அடி எடுத்து வைக்க போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி முழுமையாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, உங்கள் ராசி பொருளாதாரத்தில் ஏன் வீழ்ச்சி அடையுது, உங்கள் ராசி பொருளாதாரத்தில் எப்படி உயர்வு அடையுது, ஏற்கனவே உங்கள் ராசியில் எப்படி பணக்காரராக ஆகியிருக்காங்க, உங்கள் ராசிக்கு உரிய தொழில் எது, வேலை எது, இதுதானே ரொம்ப முக்கியம். இது தெரியாமல் தானே எல்லாரும் கிடைக்கிற வேலையை சூழ்நிலை கைதியா அல்லது விதியா, என்ன வேலை என்ன தொழில் கிடைக்குதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ராசிக்கு என்ன தொழில் செய்யலாம்? 10ஆம் இடத்தை கர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடம் தொழில். அந்த தொழில் என்ன தொழில் நாமள செய்ய சொல்லுது? தொழிலுக்கு போகலாமா, நம்ம வேலைக்கு போகலாமா, என்ன வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றியும், நாம் பொருளாதாரத்தில் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, பொருளாதாரத்தில் அதாவது பணம் காசு, குடும்பத்தில் செழிப்பா செல்வம் வளர எந்த தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும், என்ன மாதிரியான பரிகாரம் செய்ய வேண்டும், அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டசாலிகள் மட்டும் தொடருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். உடலுக்கு ஆரோக்கியம், வீட்டிற்கு ஆன்மீக அமைதி, இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னா ஜெய்சான் தான். அதாவது நாட்டில் எவ்வளதோ பொருட்கள் நம்ம வாங்குறோம், ஆனால் இயற்கையான முறையில் ரசாயனம் இல்லாத தயாரிப்புகளாக இருக்கா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் 100% இயற்கையான மூலிகைகளை வச்சு ரசாயனம் இல்லாமல் பாதுகாப்பான தயாரிப்புகள் இவங்க செய்கிறாங்க. அதாவது உடல் எடை குறைக்கும் வெயிட் லாஸ் பவுடர், சர்க்கரையை கட்டுப்படுத்துகிற சுகர் கண்ட்ரோல் பவுடர், பெல்லி ஃபேட் லாஸ் பவுடர், ஹெல்த் மிக்ஸ் பவுடர், மால்ட் வகை பவுடர்கள், அப்புறம் ஊறுகாய், மசாலா, செக்குலாட்டின எண்ணெய்கள், கலப்படம் இல்லாத எண்ணெய்கள், இப்படி உங்கள் குடும்பத்துக்கு முழு ஆரோக்கியம் தரக்கூடிய, தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான படைப்புகளை இவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, வீட்டில் பூஜை வழிபாடு, ஆன்மீக சக்திக்காக அகர்பத்தி, குங்குமம், விபூதி, பஞ்சதீப எண்ணெய், பஞ்சகாவிய விளக்கு, சாம்பிராணி, அப்புறம் சுத்தமான பசுமாட்டு நெய், பூஜை பன்னீர், கீ, இப்படி எல்லா தெய்வீக பொருட்களும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. உங்க பூஜையை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற ஒரு நம்பகமான பாரம்பரிய ஒரு அற்புதமான இடம் இந்த ஜெய்சான். ஆரோக்கியம், ஆன்மீகம், நம்பிக்கை, இந்த மூன்றும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. அதுதான் ஜெய்சான். இப்போதே ஆர்டர் செய்யுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்கள்ட்ட வெப்சைட்டும் இருக்கு. 100 விதமான பொருட்கள் வெப்சைட்ல வச்சிருக்காங்க. www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பாருங்க. இயற்கை, ஆரோக்கியம், தெய்வீக அமைதி, நம்பிக்கையின் பெயர் ஜெய்சான்.
மகர ராசிக்கு இந்த உழைப்பின் அருமை ரொம்ப புரியும். வாழ்க்கையில உழைச்சே முன்னேறக்கூடியவர்கள். அதனால அந்த கர்வம் உங்களுக்கு இருக்கும். உண்மையா மகர ராசியில ஒருத்தவங்க உயர்ந்துட்டாங்க, வாழ்க்கையில கோடீஸ்வரர்கள் ஆயிட்டாங்க, புகழ் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா வேற எந்த பாதையும் அவங்க தேர்ந்தெடுத்துருக்க மாட்டாங்க. குறுக்கு பாதை, சட்டத்துக்கு புறம்பான பாதை, இதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. உண்மையிலேயே உழைப்பின் அருமையை புரிஞ்சுக்கிட்டு உழைச்சி வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ராசி மகர ராசி. அதுவும் சளைக்காம உழைக்கிறது. எத்தனை வேலை கொடுத்தாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தொழில் சளைக்காம செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அதாவது லட்சியத்தை அடையிற வரைக்கும் இடையில தோல்வி இருக்கும், சோர்வு இருக்கும், அவமானங்கள் இருக்கும். சில நேரத்தில் அந்த வேலையும் தொழிலையும் விட்டுருவீங்க. ஆனாலும் மீண்டும் மீண்டும் அதை ஆரம்பித்து முயற்சி பண்ணி முடிக்கிற வரைக்கும் போராடக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டு. ஆனால் பொருளாதாரத்தில் எதனால் கொஞ்சம் வீழ்ச்சி அடையிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கறது, கடனை ஏற்றுக்கிறது, உதவி செய்யறது, உழைக்கிறது, முழுக்க முழுக்க அந்த தாயுள்ளம், தொண்டு மனப்பான்மை, உதவி செய்கிற குணம் இதெல்லாமே ரத்தத்திலே ஊறி போயிருக்கும். அதனால அடுத்தவர்களுக்கே நிறையா செஞ்சு கடைசியாக ஒரு நாள் நமக்குன்னு என்ன செஞ்சோம், நமக்குன்னு என்ன சேர்த்து வச்சோம், நமக்குன்னு என்ன செஞ்சு வச்சோம் அப்படின்ட்டு திரும்பி பார்க்கும்போது தான் வருந்துவீங்க. அப்போ அடுத்தவர்களை நம்பவோ, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யவோ, அடுத்தவர்களுடைய கடனை ஏற்றுக்கொள்ளவோ கூடாது. குடும்பத்துக்குன்னே அதிக செலவு பண்ணுறது, எனக்குன்னு எதுக்கு, சொத்து சுகம், நல்ல வாழ்க்கை, நல்ல சாப்பாடு எல்லாம் நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் போதும், பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும், பெற்றவங்க நல்லா இருந்தால் போதும், அண்ணன் தம்பிகள் நல்லா இருந்தால் போதும், குடும்பத்துக்காகவே அதிக செலவு பண்ணுறது, இது மகர ராசிக்கு மிகப்பெரிய மைனஸ். அதே போல் சேமிக்கிற பழக்கம் இருக்காது. நாம் உழைக்கிறோம், கண்டிப்பாக நாம் நல்லா இருப்போம், அன்னன்னைக்கு உழைச்சி சம்பாரிச்சு சாப்பிட்டா போதும், அடுத்தவங்க நல்லா இருந்தால் போதும், இப்படி எந்த காலகட்டத்திலையும் நமக்காக ஒன்று செஞ்சுக்கிறதில்ல, சேமிப்பு வைக்கிறதில்ல. இதுவும் ஒரு காரணம். அடுத்தது வாய்ப்புகள் கிடைக்கும், சரியான நேரத்தில் சரியான வாய்ப்பு கிடைக்கும், அதை பயன்படுத்துறதில்ல, தப்ப விடுறது. ஒரு தொழிலில் இறங்கிறதுக்கு ரொம்ப நேரம் யோசிக்கிறது, ரொம்ப காலம் யோசிக்கிறது, பயப்படுறது, கொஞ்சம் துணிச்சல் இல்லாமல் இருக்கிறது. அதாவது இறங்கிட்டா விடுறதில்ல, ஒரு வேலையையோ தொழிலையோ எடுத்துட்டா விட மாட்டீங்க. ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிப்பீங்க. அப்படின்னா எல்லாரும் 1000 முறை யோசிப்பாங்கன்னா நீங்கள் 1,00,000 முறை யோசிப்பீங்க. ரொம்ப காலம் பிடிக்கும், சில நேரத்தில் கை விட்டுருவீங்க யோசிச்சு. அப்படி ஒரு பொறுமை உங்கள்கிட்ட உண்டு, கொஞ்சம் பயம் உண்டு. எப்பொழுதுமே யாரையுமே நம்புறதில்ல. வருமானத்தை நம்புவதை விட உழைப்பை நம்புவது தான் உங்களது பழக்கம். அதனால என்னாகும் அப்படின்னா வருமானம் குறையும், உழைப்பு அதிகரிக்கும். உங்களுக்கெல்லாம் உழைப்புனாலே ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு சில விஷயங்கள் பிடிக்கும். பணம் காசு பிடிக்கும், ஈஸியாக சம்பாதிக்கிறது பிடிக்கும், கஷ்டப்படாமல் சம்பாதிக்கிறது பிடிக்கும், சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கும். அப்படின்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உழைக்கிறதுக்கே பிடிக்கும், வேலை செய்யறதுக்கு தான் பிடிக்கும். பெற்றவங்களை விட, கட்டின கணவன் மனைவியை விட வேலையவும் தொழிலையும் அதிகமாக நேசிப்பீங்க. ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எதையாவது ஒன்று செஞ்சு சாதிக்கணும். யோசிக்கிறது அதிக நேரம் யோசித்தாலும் அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு தன்னம்பிக்கை, அந்த ஒரு எதிர்கால திட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை உங்களை தூங்கவே விடாது. நிறைய யோசிப்பீங்க, நிறைய ஆசைப்படுவீங்க, அதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சரி, இந்த காலகட்டத்தில் உங்களது முயற்சி இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, என்ன முயற்சி பண்ணாலும் அது கொஞ்சம் கஷ்டம்தான். அவ்வளவு சீக்கிரமாக இறங்கிட மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்திருக்கும், பூர்வீக சொத்துக்கள் கோர்ட்டு கேஸுன்னு லாக் ஆகிருப்பீங்க, நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க, விரயங்கள் அதிகமாக இருக்கும், கடன் அதிகமாக இருக்கும். அதோட பெற்றவர்கள், அப்பா அப்படின்னு சொல்லலாம், அவங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கும். இப்படி பல சிக்கல்களில் இருக்கிற நண்பு மகர ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டம். பணம் கொட்டக்கூடிய காலகட்டம். நீங்கள் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த பிரபஞ்சம் தெரிகிற காலகட்டம். எனக்கு என்னப்பா, நான் ஜெயிச்சான்னா ஜெயிக்கட்டேன்னா உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு யோசிச்சிட போகிறீங்க. அப்போது எப்பொழுதுமே வாய்ப்பை மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்குல்ல உங்களுக்கு, அதை இதுக்கு மேலே பயன்படுத்தாதீங்க. அப்படி எதையும் யோசிக்காதீங்க, வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. இது மிக மிக ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த 90 நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் நினைச்சதெல்லாம் அப்படிங்கிறத விட நினைக்காததையெல்லாம் கூட சாதிக்கக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் சொல்லலாம். நிறைய விஷயங்களை சொல்லலாம். அடித்து சொல்கிறேன், உண்மையாக எந்த வேலை, எந்த தொழில் செஞ்சிருந்தாலும் அதில் லாபம் வந்தே தீரணும்.
இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக லாபம் வந்தே தீரும். அதோட ஏதாவது ஒரு தொழில் எடுத்திருப்பீங்க, இதுக்கு முன்னாடி பயங்கர நஷ்டம் வந்திருக்கும், கடன் வாங்கியிருப்பீங்க, வருமானத்துக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் இதுக்கு மேலே எல்லாமே லாபமாக தான் உங்களுக்கு அமையும், நீங்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்குரிய உங்கள் ஜாதகத்துக்குரிய தொழிலை எடுத்திருந்தீங்க அப்படின்னா சொல்லவே வேணாம், கண்டிப்பாக நீங்கள் பணக்காரவங்க தான், அடுத்த கோடீஸ்வரர்கள் நீங்கள் தான். உங்கள் ராசிப்படி, உங்கள் லக்னப்படி, உங்கள் நேரப்படி அல்லது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோ அதன்படி நீங்கள் தொழிலை தேர்ந்தெடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோடீஸ்வரர்கள் தான் நீங்கள். இப்போ என்ன தொழில் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன தொழில் உங்களுக்கான தொழில், இந்த மகர ராசிக்கான தொழில் அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்க, எப்படிங்க ஜெயிக்கிறாங்க? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறது எப்படி அப்படிங்கிற சீக்கிரம் தெரிஞ்சிருந்தா நாமளும் முயற்சி பண்ணலாமே அப்படின்னு யோசிப்பீங்க. தோல்வி அப்படிங்கிறத ஏற்றுக்கவே மாட்டீங்க. ஏன்னா அது ஒரு முயற்சி தான். உங்களுக்கு தோல்வி அப்படின்னா அது ஒரு முயற்சியாக தான் நீங்கள் மாற்று சிந்தனையில் அதை வச்சுப்பீங்களே தவிர தோல்வி அப்படின்னு வச்சுக்க மாட்டீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறது உங்களுடைய பெரிய வெற்றி. எது வரைக்கும்? இலக்கை அடையும் வரை, ஆசைப்பட்டது கிடைக்கும் வரை, முயற்சி பண்ணதை முடிக்கும் வரை நீங்கள் நிறுத்தவே மாட்டீங்க உங்களுடைய முயற்சியை. அதே போல் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அவமானம், பணக்கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் சண்டை சச்சரவு, கடன், நோய், இதெல்லாம். அதே நேரத்தில் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் எல்லாரை விட ஒரு படி மேலே நம்ம நிற்கணும், ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. சேமிப்பு, பணம் வர்றதை கரெக்டாக செலவு பண்ணுவீங்க. ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பீங்க. எதுக்கு செலவு பண்ணணும், எப்போ செலவு பண்ணணும் அப்படிங்கிற அந்த செலவை வரையறுத்து கரெக்டாக செலவு பண்ணி சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு வர்றதுனால பொருளாதாரத்தில் ஜெயிப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா வீண் செலவுகள் நடக்காது. ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வீண் செலவே பண்ண மாட்டீங்க. ஒவ்வொரு பைசாவின் அருமை அப்போ தான் உங்களுக்கு தெரியும். உழைக்காத வரைக்கும் எப்படி வேணாலும் செலவு பண்ணுவீங்க, எவ்வளோ வேணாலும் கடன் வாங்குவீங்க, குடும்பத்துக்கு பாரமாக கூட இருப்பீங்க, திட்டு வாங்குவீங்க, அவமானத்தை தொடச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் என்னைக்கு நீங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டுல்ல, அவமானத்தின் உச்சிக்கு, கஷ்டத்தின் உச்சிக்கு, துன்பத்தின் உச்சிக்கு, கடனுக்கு உச்சிக்கு அப்படி போயிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு முடிவு பண்ணுவீங்க பாருங்க, அதுக்கு மேலே நீங்கள் டோட்டலாக மாறிடுவீங்க. அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அப்படியான ஒரு அற்புதமான அமைப்பு. நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க. இப்போ உங்களுக்கேற்ற காலகட்டம். நல்ல தொழில் வளர்ச்சி ஆகும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா. பணம், காசு, சொத்தெல்லாம் சேரும். வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலை விரிவுபடுத்துவீங்க. நல்ல பெரிய கம்பெனியாக உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. தொடர்ந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன தொழில் வேலை செஞ்சாலும் ஆரம்பித்தாலும் அது குறைந்தபட்சம் 10 வருஷத்துக்கு மேலே போகும். இந்த 10 வருஷம் போதும், எங்கேயோ உங்களது முன்னேற்றம் பயங்கரமாக முன்னேறி இருக்கும். ஜெயிக்கிறவங்க உண்மையாக அவசரப்பட மாட்டீங்க, ஆனால் விரைந்து முடிவெடுப்பீங்க. இதுதான் ஒரு சிக்கல் மகர ராசிக்கு. சனி அதிபதி அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் பொறுமையாகவே யோசிக்கிறது. ஏன்னா ரொம்ப பொறுமையாக சுற்றி வரக்கூடிய கிரகம். அந்த குணம் அப்படியே உங்களுக்கும் இருக்கும். ரொம்ப அவசரப்பட மாட்டீங்க. அதே நேரத்தில் தேவையான நேரத்தில் விரைந்த முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பொறுமையாக ஆரம்பிப்பீங்க. எப்படி ஆமாம் மாதிரி அடுத்தவங்களாம் ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டுருப்பான். ஒன்றும் இல்லை, ஒரு எடுத்துக்காட்டுக்கு 2 நண்பர்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நாளைக்கு நான் வேலைக்கு போகணும், இனிமேல் வேலை தேடணும்டா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு பார்த்தா அவன் வேலைக்கு போயிட்டுருப்பான், நீங்கள் தேடிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு தொழில் செய்யணும்னு முடிவெடுத்திருக்கேன்னு சொன்னீங்கன்னா அடுத்தவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் அடுத்தவர்களுடைய வளர்ச்சி உங்கள் வளர்ச்சியை விட குறைவாக இருக்கும். மெதுவாக முயற்சி பண்ணி நகர்ந்து 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 ஒரு பெரிய உயரத்தை எட்டக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டு. அவர்களை விட 100 மடங்கு முன்னாடி நிற்பீங்க பின்னாடி ஆரம்பித்தாலும். அதுக்கு காரணம் என்னென்னா பொறுமையாக சிந்திச்சு வலுவான அடித்தளத்தை போடக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு. சரி, உங்கள் ராசிக்கு உங்களை வலிமைப்படுத்தக்கூடிய கிரகம் எது? தொழில் கிரகம். பொருளாதாரத்தில் தொழில் ரொம்ப முக்கியம். அப்போ எந்த கிரகம் உங்களை வலிமைப்படுத்துது அப்படின்னா உங்களுடைய அதிபதி சனி பகவான். என்ன செய்கிறார் அப்படின்னா உங்களை ஒழுக்கமுடையவராக மாற்றுகிறார். அவரை பொறுத்த வரைக்கும் தவறான கண்ணோட்டத்தோட உங்கள் கணவன் மனைவியை தவிர யாரையும் பார்க்கக்கூடாது. நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கிறத விட குறுக்கு வழியில் சம்பாதிக்கக்கூடாது. சட்டத்துக்கு புறம்பாக எதையும் செய்யக்கூடாது. அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. அடுத்தவங்களை அழ வைக்கக்கூடாது. அடுத்தவங்களை கண்ணீர் சிந்த வைக்கக்கூடாது. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள்.
நிறைய உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் சந்திக்கிறீங்களோ, என்னென்னலாம் செய்கிறீங்களோ, அதில் சில பாடங்களை நீங்கள் கற்றுக்கிட்டே வருவீங்க. அந்த பாடங்களை சனி பகவான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உணர்த்திக்கிட்டே இருப்பார். ரொம்ப த்ரில்லிங்கான வாழ்க்கை. ஏதாவது ஒரு பாடம், ஒரு தத்துவம் உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும். அதாவது படத்தில் வந்து தத்துவம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வாழ்க்கையில் தத்துவங்கள் சனி பகவான் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அதை மைண்டில் வச்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் அவர் சொல்லிக் கொடுத்த அந்த பாடம் உங்களை தூக்கி நிறுத்தும். நிர்வாகத் திறமை பொறுத்த வரைக்கும் அடிச்சிக்கவே முடியாது உங்களை விட. கட்டி காப்பீங்க. ஒரு கம்பெனியாக இருந்தாலும், ஒரு வேலையாக இருந்தாலும், ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் நிர்வாகத்திறன் உங்களுக்கு அருமை. நீண்ட கால வெற்றி, நீங்கள் அடையக்கூடிய வெற்றி வந்து ஒரு மாதம், ஒரு வருஷத்துக்கான வெற்றி கிடையாது. பல வருஷங்கள் நின்று பேசும். அப்படியான வெற்றியை மகர ராசியை பொறுத்த வரைக்கும் செய்வீங்க. அதே நேரத்தில் நிலையான வருமானம், உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நிலையான வருமானத்தை கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு வேலையை, தொழிலை கற்றுக் கொடுப்பாரு தவிர, இன்னைக்கு உழைச்சி சம்பாரித்து சாப்பிட்டு போகிற அளவுக்கு அவர் அவசரப்பட மாட்டார், வேகப்பட மாட்டார். எதையுமே பொறுமையாக செய்ய வைப்பார், பொறுமையாக சாதிக்க வைப்பார், அதை நீடித்து நிலைக்க வைப்பார். அதுதான் சனி பகவானுடைய, உங்கள் அதிபதியுடைய வேலை. பொருளாதாரத்தில் ஜெயிக்க வைக்கக்கூடிய முக்கிய காரணம் இது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கிரன். அப்போ சுக்கிரன் எதை கொடுக்க போகிறார் அப்படின்னா, சனி கொடுக்கக்கூடியது உழைப்பு, சுக்கிரன் கொடுக்கக்கூடியது அறிவு. எதில் சம்பாதிக்கலாம், உங்களுக்கு எது வந்து சரி வரும், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலை என்ன, தொழில் என்ன, எப்படி நீங்கள் பொருளாதாரத்தில் சம்பாதிப்பீங்க, சரி பண்ணுவீங்க பொருளாதாரத்தை, அல்லது முன்னேற்றம் பார்ப்பீங்க அப்படின்னா அதை சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். அப்போ மகர ராசிக்கு சுக்கிர பகவானால் என்ன தொழில் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டிட ஒப்பந்த தொழில், கான்ட்ராக்ட் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர், எக்ஸ்டீரியர், ஃபர்னிச்சர், இப்படி வீட்டை அழகுபடுத்தக்கூடிய, வீட்டை அழகாக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ, அதே நேரத்தில் லக்ஸரி பொருட்கள், லக்ஸரி வாழ்க்கையை எதெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கோ அதிலெல்லாம் உங்களுடைய வேலையையும் தொழிலையும் அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அமோகமாக இருக்கலாம். நிலம் வாங்கி விற்பனை செய்யலாம், ரியல் எஸ்டேட். அதுலேயே அழகான வீடை கட்டி விற்றீங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க. உங்களுடைய வளர்ச்சி மிக அபரிதமாக இருக்கும். அழகான வீடை கட்டணும், அவசரத்துக்கு கட்டக்கூடாது அந்த இடத்துல. அதே போல் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபர்னிச்சர் தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா அதை அழகாக செய்யணும். ஒரு துணி கடையில் இருக்கீங்க அப்படின்னா அழகான ட்ரெஸ்ஸை உருவாக்கணும், அல்லது அழகான ட்ரெஸ்ஸை வாங்கி விற்கணும், அல்லது அந்த மாதிரியான கடையில் நீங்கள் போய் சேரணும். இதுதான் உங்களுடைய பிரபஞ்சம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். உணவுப் பொருட்கள் தயாரிக்கலாம், உணவுப் பொருட்கள் தயாரிக்கிற இடத்துல வேலை செய்யலாம், ஹோட்டலில் வேலை செய்யலாம், ஹோட்டல் வைக்கலாம், எண்ணெய் தயாரிக்கலாம், தொழிற்சாலையில் வீட்டு உபயோகப் பொருட்கள் அதில் நீங்கள் வேலை செய்யலாம், நகை வியாபாரம் செய்யலாம், இல்லைன்னா நகை வியாபாரம் செய்கிற கடையில் இருக்கலாம். அழகு சாதன பொருட்கள், காஸ்மெட்டிக்ஸ், ஆடை விற்பனை நிலையம், அழகாக இருக்கிற அத்தனை பொருளையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம், வியாபாரத்தில் இறங்கலாம், அல்லது அது மாதிரியான கம்பெனியில் வேலை செய்யலாம், அல்லது நீங்களே எடுத்து செய்யலாம். இப்படி ஒரு மனிதனை அழகாக்கக்கூடிய, சுகத்தில் வைத்திருக்கக்கூடிய, சொர்க்கத்தை காட்டக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதை விற்பனை பண்ணுறீங்க அல்லது வேலையில் சேர்றீங்க அல்லது அது ஒரு தொழிலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதே நேரத்தில் அரசு வேலை முயற்சி பண்ணிங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும். இன்டர்நெட், இமெயில், மீடியா, கம்ப்யூட்டர், இந்த மாதிரியான தொழிலில் கண்டிப்பாக இறங்கலாம். அடுத்தது எலக்ட்ரானிக் தொழிலில் இறங்கலாம். பொருளாதாரத்தில் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் நிறைய வழிகள் இருக்குது. மகர ராசி நண்பர்கள், தொழில்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா உங்களது 10ஆம் அதிபதியே சுக்கிரன். அவர் எப்படியாவது உங்களை கோடீஸ்வரனாக ஆக்காம விடவே மாட்டார். அதனால தான் சொல்கிறது, நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுற எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும் ஜெயிக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம கையில் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நமக்கு மேலே ஒரு தலைவன் இருக்கிறான், கலைஞன் இருக்கிறான். அப்போ அந்த தெய்வங்கள், ஆன்மீக வழிபாடு, அந்த மாதிரியான இடங்கள்லாம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்குன்னு தெய்வங்கள் இருக்குது. ஹனுமான் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தெய்வம். லக்ஷ்மி தேவி செல்வ வளம், வணிக வளர்ச்சி, குடும்ப பொருளாதாரம் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா லட்சுமி தேவியை வணங்குங்க. கோவிலுக்கு போகணுமா, தேவையில்லை, வீட்டிலேயே ஒரு தீபம், ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஓம் லக்ஷ்மி தேவியே நமக ஒரு 9 முறை தினமும் சொல்லி பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தடை இல்லாம ஜெயிக்கணும் அப்படின்னா முருகனை வழிபடுங்க, அந்த சரவணனை வழிபடுங்க. பதவி, புகழ், உயர் பதவி கிடைக்கணும் அப்படின்னா சூரிய பகவானை வழிபடுங்க. சூரிய பகவான் காயத்ரி மந்திரம் கேளுங்க. அதெல்லாம் உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி சாதிக்க வேண்டிய காலகட்டத்தில் கண்டிப்பா சாதிக்க வைக்கும். அதே போல இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரம் அப்படிங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது.
மிக முக்கியமாக ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனிக்கிழமை வழிபாடு கண்டிப்பாக வச்சுக்கோங்க வாழ்க்கையில். பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்காவது போயிட்டு வாங்க. இல்லைன்னா சனி பகவான் இருக்கிற கோவிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கணும், வேலை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா. முருகன் வழிபாடும் மிக மிக முக்கியம். அதே போல் யாருக்காவது தானம் கொடுக்கணும் அப்படின்னா கருப்பு எல் தானமாக கொடுங்க. கருப்பு லட்டு இருக்குல்ல, ஒரு 10 வாங்கிட்டு போங்க, அல்லது 20 வாங்கிட்டு போங்க, 21 வாங்கிட்டு போங்க. அப்படி வாங்கிட்டு போயிட்டு ஒரு 9 சனிக்கிழமை கொடுக்குறீங்க கோவிலில் இருக்கிறவங்களுக்கு அல்லது கோவில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு. இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் மிக சிறப்பாக போகிறத நீங்களே கண் முன்னாடி பார்க்கலாம். அதே போல் தொழில் செய்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் சுத்தமாக இருந்தால் தான் அங்கே இருப்பார், இல்லைன்னா சனி பகவான் இருக்க மாட்டார். எதையுமே சரி, எந்த இடமா இருந்தாலும் சுத்தமாக வச்சுக்கோங்க. உழைக்கிறவங்கள மதியுங்க, உழைப்பை மதியுங்க. நீங்கள் செய்கிற தொழிலையும் தொழிலாளையும் கடவுள் அப்படின்னு நீங்கள் வணங்கணும். இதெல்லாம் மிகப்பெரிய சீக்கிரட்டுங்க. எந்த அளவுக்கு உழைப்பை மதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உழைப்பாளிகளை மதிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும். இது சனி பகவானுக்குரிய பரிகாரம். இது சனிக்கிழமை எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றலாம். 9 வாரம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க, ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. இது எல்லாமே உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையையும் சிறப்பாக முன்னேற்றக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம். இது வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு வாழ்வியல் பரிகாரம். சரிங்க, இதெல்லாம் பண்ணிட்டா நான் பெரிய ஆள் ஆகிடுவேனா? எப்படி இதெல்லாம் பண்ணிட்டா இப்போ உள்ள பிரச்சனை முடிஞ்சிருமா? எத்தனையோ வீடியோவை நாங்கள் பார்த்துருக்கோம், எத்தனையோ பேரை சொல்கிறத கேட்டிருக்கோம். இதெல்லாம் எங்களால் முடியுமா? நாங்கள் ஏற்கனவே தோத்துட்டோம், இதுக்கு மேலே ஃபஸ்ட்லேருந்து வர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஒரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். இன்னொரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். இன்னொரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். அப்போ என்ன நினச்சிருப்பான் அவன்? இனிமேல் தொழிலே செய்யக்கூடாது, வேலைக்கு போவோம் நினச்சிருப்பானா? மக்கள் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா பொதுவாகவே நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டோம்னா, தொழில் செஞ்சிட்டோம்னா ஊர் மக்களுக்கு பொறுக்காது. இதுலேயே நம்ம தோத்துட்டோம், ஒரு வேலைக்கு நாள் கிளம்பி டிப்டாப்பாக போவோம், மறுநாள் நம்மளை வீட்டில் பார்ப்பாங்க. எதுக்கு வீட்டில் உட்காந்துருக்க? அந்த வேலை எனக்கு செட் ஆகலை. நம்ம டிப்டாப்பாக பஸ் ஏறி போகும்போது வயிறு எரிஞ்சவங்க இன்னைக்கு வீட்டில் உட்காந்துருக்கும் போது ரசிப்பாங்க, மனசுக்குள்ளார சிரிப்பாங்க, ஆனால் வருத்தப்படுவாங்க. ஐயையோ, சரி அடுத்தது முயற்சி பண்ணுப்பா. எப்படி? அந்த அளவுக்கு காலகட்டம். அந்த மனிதனுக்கு இதுதான் நடந்தது. அவன் தன்னுடைய தாயை கேட்குறான், என்னால் மட்டும் ஏன் வெற்றி பெற முடியல அப்படிங்கிறான். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, கல்லை உடைக்க 100 அடி தேவை. எப்படி? கல்லை உடைக்க 100 அடிகள் தேவை. அப்போ 99 அடிகள் தோல்வியா? 100வது அடியில் ஒரு கல் உடையுது, 100வது அடி மட்டும் நம்ம அடிக்க முடியுமா? 99 அடிகள் அடித்தாதானே 100வது அடி வரும். அப்போ அந்த 99 அடிகளும் தோல்வி கிடையாது. அந்த 100வது அடிக்கான முயற்சி, அந்த 100வது அடிக்கான தயாரிப்பு. இந்த வார்த்தை அந்த மனுஷனை மாற்றுச்சு, அவனுடைய எண்ணத்தை மாற்றுச்சு. அப்போ அவனே முடிவு பண்ணிட்டான், எத்தனை முறை வேணுனாலும் நம்ம தோப்போம், பிரச்சனை இல்லை. இந்த வேலை, இந்த தொழில் தான் நமக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை முறை வேணாலும் தோக்கலாம். அப்போ அவன் பிடிச்ச தொழிலை விடலை, மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தான். ஒரு நாள் எப்படி? ஒரு நாள் சாதிச்சான், பெரிய கோடீஸ்வரனா மாறினான். அதுக்கு காரணம் பல முறை முயற்சி பண்ணது, பொறுமையோட முயற்சி பண்ணது, அவசரம் இல்லாமல் முயற்சி பண்ணது, அறிவோட சிந்தனையோட யோசித்து முயற்சி பண்ணது. கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடைஞ்சான். அப்போ இது சொல்லக்கூடிய பாடம் என்ன? தோல்வி அப்படிங்கிறது முடிவு அல்ல, அது வெற்றிக்கான தயாரிப்பு அல்லது பயிற்சி அல்லது முயற்சி. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் சோதனையும் நிரந்தரம் கிடையாது. இதெல்லாமே யார் காரணம்? கடவுள், இந்த பிரபஞ்சம், இந்த கிரகங்கள், அது ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கு. போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன செய்யணும், அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வாழ்க்கைங்க. எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கெல்லாம் அந்த புரிதல் வரணும்னா நம்மளை மாதிரி ஞானக்கண் வேணும். ஞானக்கண்ணா எங்கேருந்துங்க இருக்குது? நெத்திலியா இருக்குது? இல்லை, நம்புறது. எப்படி? ஒரு விஷயத்தை சிந்திச்சு ஏற்றுக்கிறது. நம்ம வேணும்னே சில விஷயத்த நம்ப மாட்டோம், அது உண்மையாக இருந்தாலும் நம்புறதில்ல. அதுக்கு உதாரணம் தான், ஆட்சி மாறிடுச்சு, தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆயிட்டாரு, ஆனாலும் டிஎம்கேவால் நம்ப முடியறதில்ல. நீங்கள் எந்த கட்சியாக வேணாலும் இருங்க, பிரச்சனை இல்லை. இந்த காலகட்டத்தின் அரசியல் சூழ்நிலையை சொல்கிறேன். டிஎம்கேவால் நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிறத நம்ப முடியறதில்ல. இன்னும் அவங்க சிஎம் ஸ்டாலின் சிஎம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் கடவுள் இருக்கார் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறோம், கிரகங்கள் இருக்குது அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் அவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு நம்புறதில்ல. அதாவது கஷ்டங்களும் துன்பங்களும் முயற்சியும் போராட்டமும் அனுபவிக்கிறதுக்கு அல்லது அவங்கள உணர்றதுக்கு இதுதான் வழி. நமக்கு மேலே ஒரு மனுஷன் இருக்கான், நமக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்குது, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசு நம்புறதில்ல. அப்போ நம்பிட்டீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையை புரிஞ்சுப்பீங்க.
மனுஷன் வீழறதும் எழுவதும் இறைவன் அருளால அல்லது டிசைனால, இந்த கிரகங்களுடைய அமைப்பால, முன்ஜென்ம கர்மாவால அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சிக்க முடியும். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதையை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. அதனால இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கஷ்டமே கிடையாது. புரிஞ்சிக்கும் போது கஷ்டம் வரும், துன்பம் வரும், அதை எதிர்த்து போராடக்கூடிய குணம் வரும், நமக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அதனால நமக்கு வர்றது வீழ்ச்சி கிடையாது, உயரமாக ஏறுவதற்காக, வெற்றியை அடைவதற்காக, அந்த வெற்றிக்கு குறுக்கே என்ன வந்தாலும் அதை எதிர்த்து போராடுவதற்காக, ஒரு அனுபவத்துக்காக வரக்கூடிய வீழ்ச்சி, தோல்வி, அவமானம், துன்பம், துயரம், கஷ்டம், இது எல்லாமே ஒரு பாடத்துக்காக வருது. முன்ஜென்ம வினைக்காக அல்லது கர்மாவுக்காக வருது. அதை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அதை முடிச்சிருவோம். அதை விட்டு விலகி ஓடணும் அப்படின்னா அது நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். நம்ம அனுபவிக்கிற வரைக்கும் அது விடாது. கர்மா என்னங்க, இந்த ரகசியத்தையும் புரிஞ்சுக்குங்க. ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அனுபவிச்சிடணும், ஒரு துன்பம் வந்ததுன்னா அதை அனுபவிச்சிடணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வலிக்கும், அது ரொம்ப வேதனையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை ஒதுக்கிட்டு போனோம் அப்படின்னா அது ஒரு நாள் திரும்ப இந்த ஜென்மத்திலேயே நமக்கு வரும். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் வரலாம், நாளை முன்னேற்றம் கிடைக்கும். இன்னைக்கு கடன் வரலாம், நாளைக்கு செல்வம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு அவமானம் வரலாம், நாளைக்கு கௌரவம் மரியாதை கிடைக்கும். இன்னைக்கு தோல்வி வரலாம், நாளை கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றியை ருசிப்பீர்கள். இதை உங்கள் மனசில் எப்பொழுதுமே வச்சுங்க. வீழ்ச்சி, தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் இயல்பு. ஆனால் மீண்டும் எழுவது அப்படிங்கிறது தான் வீரம். மீண்டும் எழுந்து சாதிக்கிறது தான் உங்களது ராசி, ராசியின் அடையாளம். அதனால அன்பு நண்பர்களே, தோழிகளே, இதை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ரகசியத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. சரிங்க, நம்ம எப்பொழுதுமே ஒரு பரிகாரத்தை கடைசியாக பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பரிகாரம் பார்க்கலாம் அப்படின்னா, எப்பொழுதுமே பண கஷ்டம் வருதா, எப்பொழுதுமே தொழிலில் நஷ்டம் வருதா, எப்பொழுதுமே வேலையில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கா, அல்லது வேலை போயிட்டு போயிட்டு வருதா, வேலையிலேருந்து வெளில வரீங்களா அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு பண கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு, வேலை நிலையாக இருக்க மாட்டேங்குது, தொழிலில் நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்க்குற நண்பர்கள், உறவினர்கள்ட்ட புலம்பிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் நான் சொன்ன மாதிரி அதுக்கு காரணம் முற்பிறவில செய்த தீய பலன்கள் அல்லது செயல்கள் இந்த பிறவில தொடருது, அவ்வளவுதான். உங்களுடைய ஜாதகத்துல கர்மஸ்தானமான 10ஆம் இடமும் கடன் நோய் எதிரி ஸ்தானமான 6ஆம் இடமும் நல்லா இருந்தது அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அது கிடைக்கும். ஒருவேளை சரியில்லை அப்படின்னா பல பிரச்சனைகள், திடீர்னு செலவு, திடீர்னு கடன், விபத்து, தொழில நஷ்டமாகிறது, வேலை பறி போகிறது, அல்லது உங்க வேலையை யாராவது அடிச்சு புடுங்கிக்கிறது, தொழிலில் பெரிய முதலீடு போட்டு நஷ்டமாகிறது, குடும்பத்தில் இருக்கிறவங்களால செலவு வர்றது, நண்பர்களால் தோழிகளால் செலவு வர்றது, கடன் வாங்கிறது, இது எல்லாமே இந்த 2 இடங்களால் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் இந்த பரிகாரம். பண கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு கோழைத்தனமாக தற்கொலை பண்ணிக்காம, துவண்டு கிடக்காம, சோர்ந்து போயிடாம, நம்பிக்கையோட நான் சொன்ன விஷயங்களை செய்யுங்க. அது கூட ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ராஜா. நீங்கள் எவ்வளோ பெரிய கும்பாக வேணாலும் இருங்க, அது பிரச்சனையே இல்லை. ஆனால் ஆன்மீகம் தான் நம்மளை நல்வழிப்படுத்தும், நம்மளை சரியாக சிந்திக்க வைக்கும், ஒரு நல்ல அமைதியை கொடுத்து, தெளிவான சிந்தனையை கொடுத்து, தெளிவான பொருளாதார வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற ஒரு வேலையை, தொழிலை கொடுக்கும். இந்த ஆன்மீக சிந்தனை தான் உண்மையாக உங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை தஞ்சமடைங்க. தீராத பண கஷ்டத்தையும் அவர் தீர்த்து வைப்பார். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் வள்ளி தெய்வானை இருக்கிற முருகன் கோவிலா போங்க. திங்கட்கிழமை போகணும். திங்கட்கிழமை போயிட்டு முருகப்பெருமானுக்கு பசுமாட்டு நெய்
நல்லா தெரிஞ்சுக்கங்க. சுத்தமான பசுமாட்டு நெய் கலப்படமே இருக்கக்கூடாது. இந்த கடையில் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன் அல்லது விளக்கேற்றுறேன் அதெல்லாம் இருக்கவே கூடாது. எங்கே சுத்தமான நெய் உங்கள் பகுதியிலே கிடைக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜெய்சான் இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா சுத்தமான நெய் அவங்க தயாரிக்கிறாங்க. பூஜை பொருட்கள் எல்லாமே தயாரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு கலப்படமே இருக்காது. 100% அவங்கள நம்பலாம். கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. சரி, சுத்தமான பசுமாட்டு நெய் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த முருகன் கோவிலில் விளக்கேற்றுங்க. திங்கட்கிழமை காலை 6 to 7 இல்லைனா மாலை 6 to 7 முருகன் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றுங்க. நெய் ஊற்றி ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 1 மணி நேரம் தொடர்ந்து சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. அது எத்தனை முறை வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா நம்முடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த 1 மணி நேரம் ஏதாவது காசு கொடுத்தா நம்ம சாமி கும்பிட போகிறோம் இல்லை. இதெல்லாம் இலவசமாக 1 மணி நேரம் மட்டும்தான் ஒதுக்குறோம். அந்த முருகன்கிட்ட போய் ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி 27 திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ தொடர்ந்து போய் நெய் தீபம் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை 1 மணி நேரம் சொல்லிட்டு வாங்க. 27 திங்கட்கிழமை படிப்படியாக உங்களுடைய பண கஷ்டம் தீர்றதை உங்கள் கண்ணு முன்னாடியே பார்ப்பீங்க. உங்கள் குடும்பம் இந்த தொழிலாளையும் வேலையாளையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். 27 திங்கட்கிழமை தொடர்ந்து போகணும் அப்படின்னு இல்லை. ஏதாவது 1-2 மிஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்த திங்கட்கிழமை 27 திங்கட்கிழமை சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிச்சிருங்க. ஏதோ சில நாள் நம்மளால் முடியலன்னா பரவாயில்ல. ஆனால் அடுத்தடுத்த திங்கட்கிழமை கண்டினியூ போயிட்டு 27 திங்கட்கிழமையை முடிங்க. உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே இருக்காது. சரி, முடியல, பக்கத்தில் இல்லை, முருகன் தெய்வானை வள்ளி சேர்ந்து இருக்கிறது மாதிரி முருகன் கோவில் இல்லை, எங்களுக்கு ஒரு கிராமம் அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே பசுமாட்டு நெய்யை விளக்கேற்றி திங்கட்கிழமை காலை 6 to 7 முருகன் போட்டா முன்னாடி நெய் தீபம் ஏற்றிட்டு குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு விநாயகரை முதல்ல வணங்கிட்டு அடுத்தது உங்களுக்கு இஷ்ட தெய்வம்லாம் இருக்கும், பிடிச்ச இஷ்ட தெய்வம் அதெல்லாம் வணங்கிட்டு இந்த மந்திரத்தை 1 மணி நேரம் 6 to 7 சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படின்னு சொல்லுங்க. இந்த 27 வாரத்துக்குள்ளார உங்களுடைய பண கஷ்டம் கண்டிப்பாக தீரும். 100% இல்லைங்க, 1000% உங்களுடைய பண கஷ்டம் தீரும். உடனே முருகன் நேராக வந்து அருள் கொடுத்துருவார். அப்படி இல்லை, அதற்கான அத்தனை வழியவும் காட்டுவார், அத்தனை மனிதர்களையும் காட்டுவார், அத்தனை வேலையவும் தொழிலையும் அத்தனை வாய்ப்புகளையும் உங்களுக்கு முருகன் கொடுப்பார். ஒரு கழுகு 40 வயசுல தன்னுடைய மூக்கு நகம் எல்லாம் பலவீனமாக இருக்கிறத உணரும், பலவீனமாக ஆயிடும். அப்போ அது என்ன தெரியுமா செய்யும்? தனியாக ஒரு மலைக்கு போகும். அங்கே போயிட்டு ஒரு இடத்துல தன்னுடைய மூக்கு நகத்தெல்லாம் உடைச்சிட்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும். அதுக்கு வயசு ஒரு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் உடைச்சா புதுசாக நகம் முளைக்கும், புதுசாக மாறும் அது அப்படின்னு அதுக்கு தெரியும். புதிய வாழ்க்கையை தொடங்கும். அந்த மாதிரி தான் என் அன்பு உறவுகளே, இன்று நீங்கள் சந்திக்கும் பொருளாதார வீழ்ச்சி நிரந்தரம் கிடையாது. உங்களுடைய பழையகால கெட்ட நினைவுகள், துன்பங்கள், துயரங்கள், வயசு வித்தியாசம், சோகம், சோர்வு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களது புதிய வாழ்க்கையை தொடங்குங்க. நாம் சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை வச்சு புதுசாக பிறந்தோம் அப்படின்னு எல்லாத்தையும் ஆரம்பிங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆரம்பிங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். சரி, அடுத்து என்ன வீடியோ? உங்களுக்கு எந்த கிரகம் கெடுதலை செய்யுது, எந்த கிரகம் நல்லது செய்யுது, எப்போ எதை நீங்கள் அந்த கிரகத்தை வச்சு செய்யலாம், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கலாம், உங்களுக்கு எப்போது கெட்டது நடக்கும், எப்போ வாய்ப்புகள் வரும், நல்லது நடக்கும், அதை பற்றிலாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.